வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வேற்ற குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மலேசியா குலுவாங் அருவத்திருக்கோவில் தலைவர் பேராசிரியர் பழனிசாமி அவர்களுக்கும், மலேசியா வாழ்க்கை விஞ்ஞான மனவளக்கலை மன்ற தலைவர் அருட்செல்வர் திருநாவுக்கரசு ஐயா அவர்களுக்கும், மன்ற நிறுவனர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் எனது நண்பர் பேராசிரியர் பிரசன்னா சண்முகன் ஐயா அவர்களுக்கும், இறைவணக்கமும் குரு வணக்கமும் பாடிய பேராசிரியர் பிரபாலினி கந்தசாமி அம்மா அவர்களுக்கும், இனியதொரு துரிதம் ஏற்றி தந்த பேராசிரியர் வெங்கடலட்சுமி அம்மா அவர்களுக்கும், இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்திருக்கின்ற பேராசிரியர் சசிகலா உதயகுமாரம் அவர்களுக்கும், மற்றும் இந்த இணையவழி நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்து சிறப்பித்து வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, உலக அமைதிக்கு வேதாத்திரிய திட்டங்கள் 14 என்ற தொடர் சிந்தனையில் இரண்டாவது அம்சமாகிய பொருள் துறையில் சமநீதி, இதை பற்றிய சிந்தனையை இப்போது நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். பொருள் துறையில் சமநீதி. வாழ்க்கையின் அடிப்படை சாரமே பொருளாதாரம் என்றாலும், பணத்தை மையப்படுத்திய சொத்துக்கள் பெருக்கத்தையே பொருளாதார வளர்ச்சி என்று உலகம் பேசுகிறது. உண்மையில் இந்த வார்த்தையை பிரித்து சிந்திக்க வேண்டும். பொருள், ஆதாரம், பொருளாதாரம். அதாவது மூலமாகிய மெய்ப்பொருளின் பரிணாம வளர்ச்சியில் தோன்றிய இயற்கை வளங்களே மனித வாழ்க்கைக்கு ஆதாரம். கண்களுக்கு தெரியக்கூடிய, கருவிகளுக்கு எட்டக்கூடிய பருப்பொருள் தோற்றங்கள், அவற்றில் மண்ணும் பொன்னும் சொத்துக்கள் எனும் அந்தஸ்தை பெற்றன. இயற்கை வளங்களே வாழ்வுக்கு ஆதாரம் என்பதை குறிப்பதே பொருளாதாரம். பூமியில் கண்டெடுத்த வளங்கள், அவைதான் வாழ்க்கைக்கு ஆதாரமான பொருளாதாரம். இதில் பணம் எங்கே சம்பந்தப்பட்டது என்று அவருடைய மூலம், அதன் ஆதிக்கம், அவருடைய பயன்கள், அதனால் வந்த விளைவுகள், இவை எல்லாவற்றையும் சிந்தித்து பார்த்தால்தான் பொருளாதாரத்தில் சமநீதி கிடைக்கும். பண்டங்கள் தந்து பண்டங்கள் பெரும் செயலை பயிர் செய்தவர்கள் செய்து கொண்டிருந்த வரைக்கும் பணம் செல்வம் என்று ஏது? ஆதி காலத்தில் விவசாயத்தை மட்டுமே தொழிலாக கொண்டு விளைந்தவற்றை ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருள் என்று பண்டமாற்றம், அப்படி இருந்த காலம் வரைக்கும் பணம் செல்வம் எல்லாம் எங்கே இருந்தது? பிறகு எப்போது, ஏன், எப்படி, எதற்காக பணம் தோற்றுவிக்கப்பட்டது? ஆதியில் இருந்தது பண்டமாற்று முறை மட்டும்தான். விவசாயத்தை மட்டுமே மையமாக கொண்ட வாழ்க்கை முறை. நெல்லுக்கு இவ்வளவு அரிசி, இவ்வளவு கோதுமை, கத்திரிக்காய்க்கு இவ்வளவு வெண்டைக்காய் என்று பண்டமாற்றம் தான் செய்து கொண்டிருந்தாங்க. அது மட்டுமல்ல, இந்த கடை தெரு என்ற வார்த்தையை பாருங்க. தனது தேவைக்கு போக மிச்சம் இருக்கு, யாருக்கு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க முடியும். அதை கொண்டு போய் கிராமத்தின் எல்லையிலே வைத்து விடுவார்கள். கிராமத்தின் எல்லையிலே ஒரு பாதுகாப்பாக இடத்துல வைத்துருவாங்க. தேவை உள்ளவர்கள் அங்கே போவாங்க, என்ன இருக்கோ இருந்து தன தேவைக்கு எடுத்துட்டு வந்துடுவாங்க. அப்போ இது எல்லை என்பது
மக்கள் வாழ்ற இடத்திற்கு கடைசியில் அந்த கிராமத்துடைய எல்லையில் வைக்கிறாங்க. அப்படி வைக்கப்பட்ட பொருட்கள் இருந்த இடத்துல அதை நிர்வாகம் பண்ணலாம் இல்லையா? அவங்க கொண்டு போட்டு வந்துட்டால் ஒரு சீர்மை இருக்காது. அப்போ ஒரு மனிதர் அங்கே உட்கார்ந்து கொண்டு வந்த பொருளை வாங்கி பத்திரமாக வைப்பதும் வந்து கேட்பவர்கள் எடுத்து தருவதும் என்று ஒரு தொழிலாக வச்சுதான் பாருங்க. அப்போ தான் வியாபாரம் என்று உருவாகிறது. அதனால் அந்த கிராமத்தின் எல்லையில் ஒருவர் அமர்ந்து இந்த பொறுப்பை மேற்கொண்ட போது அந்த தெருவுக்கு கடை தெரு, கடைசியாக இருக்கின்ற தெருன்னு அர்த்தம். கிராமத்தின் எல்லையில் இருக்கின்ற தெரு கடை தெரு. அந்த கடை தெரு தான் இன்றைக்கி பஜார். ஆனால் இப்போ எங்கே இருக்குது? மக்கள் மத்தியில் தான் இருக்குது. ஏன்னா ஜனத்துக்கு பெருகி விட்டது. ஊர் எல்லையில் தான் கடைன்னு சொன்னால் ஒவ்வொரு பொருளுக்கு எவ்வளோ தூரம் போகிறது. எனவே இப்படி தான் கடை என்ற சொல், கடை தெரு என்ற சொல் தோன்றியது. சரி, இப்போ அவருக்கு ஒரு சிக்கல். எப்படி நிர்ணயம் பண்ணுறது? ஒரு காமன் ஃபேக்டர் இருந்தால் இதுக்கு எவ்வளோ இதுக்கு எவ்வளோன்னு சொல்லி அந்த பண்டங்கள் பரிமாற்றத்தை சுலபமாக்கிக்கலாம் இல்லையா? அது சாமி சொல்லுவாங்க, பண்டங்கள் பரிமாற்றத்தை சுலபமாக்க பணம் கண்டோம், அதன் பயன் வாழ்வில் பல இன்னல் தருகிறது. வெளியே பயிரை மேய்ஞ்ச மாதிரி எதற்காக நாம் பணத்தை உருவாக்கினோமோ அந்த பணமே இன்றைக்கு மக்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. பணக்காரன் தான் எல்லாத்தையும் நிச்சயம் பண்ணுவான். அரசியல்வாதியும் தொழில்துறைவாதியும் மதவாதியும் சேர்ந்து நடத்துகின்ற கூட்டு களவாணித்தனத்துக்கு பேர் தான் நிர்வாகம். இந்த 3 பேர் உலகத்தை ஆண்டு கொண்டிருப்பாங்க. சரி, இந்த பணத்தை யார் நிர்வாகம் பண்ணுறது? அந்த காலத்தில் அரசர்கள் அவங்க தங்கத்தில் அவங்களுடைய ஒவ்வொருத்தர் கொடி வச்சுருப்பாங்க இல்லையா? புலி கொடி, அம்பு கொடி வச்சுருப்பாங்க இல்லையா? அது போல் அப்படி இறைச்சினை அந்த முத்திரையை பதித்து தங்கத்தை கொடுத்து தங்க காசுகள், பொற்காசுகள் தான் பணத்துடைய முதல் பரிமாணம். அப்புறம் மதிப்பை பேதப்படுத்தி காட்டுவதற்காக வெள்ளி காசு, பித்தளை காசு, செம்பு காசு, நீங்கள் சமீபத்தில் கூட 70s 80s அலுமினிய காசு இருந்தது. இன்றைக்கு அந்த உலோக காசே இன்றைக்கு பயன்பாட்டில் கிட்டத்தட்ட இல்லை எந்த நாட்டிலையும். ஏதோ சின்ன டினாமினேஷன் மாற்றுவதற்காக கொஞ்சம் புழக்கத்தில் இருக்கே தவிர எல்லா நாட்டிலையும் காகிதம் தான் இன்றைக்கு 95% பரிமாற்றத்திற்கு, பிஸ்னஸுக்கு பயனாகிறது. ஆனாலும் இன்றைக்கும் ட்ரேட் பேலன்ஸ் சொல்லுவாங்க. உலக அளவில் ஒவ்வொரு நாடு இன்னொரு நாடு இறக்குமதி ஏற்றுமதி செய்கிறாங்க இல்லையா? அதுக்கு கடைசியில் ஒரு வருஷத்துக்கு கடைசியில் கணக்கு, நீ இவ்வளவு தரணும், நான் இவ்வளவு தரணும். அப்போ அந்த செட்டில்மெண்ட்டுக்கு பயன்படுவது தங்கம் தான். ஸோ இன்று வரைக்கும் தங்கம்தான் பொருளாதாரமாக கருதப்படுகிறது. இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எதில் வாங்குறீங்க? தங்கம். இரண்டாவது பூமி, மண். அப்புறம் அரசாங்கமே நடத்துகின்ற ஒரு சூதாட்டம், ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் ட்ரேடிங், இதெல்லாம் செல்வந்தர் நடத்துகின்ற சூதாட்டம். அது சூத்திரம் சொன்னாக்க பல வரமாட்டாங்கல்ல, அதுக்கு மரியாதை பேர் வைக்கணும். அப்புறம் ஷேர் மார்க்கெட், கோல்டு மார்க்கெட், ஆன்லைன் ட்ரேடிங், இப்படி ஒரு கௌரவ பேர் வச்சா தானே மக்கள் அது வந்து பெருமையாக பேசுவாங்க. சூதாட்டம் சொன்னால் வருவாங்க, போவாங்க அப்பவும். ஆனால் சூதாட்டம் மக்களுக்கு தெரியாது. ஷேர் மார்க்கெட் இஸ் எ லீகலைஸ்டு கேம்பிளிங் என்பது அதுக்கின்ற நடுத்தர மக்களுக்கு தெரியாது. உழைப்பால் வந்த பொருளுக்கு இன்ன மதிப்பு என்று கணக்கிடுவதால் உழைப்பின் அடையாளம் பணம் என்றானது. இன்னொரு கோணத்தில் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, மணி இஸ் நத்திங் பட் டோக்கன் ஆஃப் லேபர்.
அண்ட் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ ஃபார் நெசசிட்டிஸ். அதாவது பொருளாதார நிபுணர்களே பணம்னா என்னன்னு டிஃபைன் பண்ணலைங்க. ஆனால் மகர்ஷி தான் சொன்னாங்க, மணி இஸ் நத்திங் பட் டோக்கன் ஆஃப் லேபர் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூனர். பணம் என்பது உழைப்பின் அடையாளம். நம்ம தொழில் செய்கிறோம், இந்த உழைப்புக்கு இவ்வளோ சம்பளம். உடல் இதன் உழைப்பு, உடலையும் மூளையும் பயன்படுத்தி செய்யக்கூடிய உழைப்பு, எல்லாவற்றுக்கும் ஒரு மதிப்பு வச்சுருக்கோம், இவ்வளோ சம்பளம் அப்படின்னு. அதே போல் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளை மாற்றுவதற்கு இவ்வளோ காசு. உழைப்பின் மதிப்பீடாக உருவாக்கிய பணத்தை உழைக்காமல் பெறக்கூடிய வழியை கண்ட பிறகுதான் உலகம் பல வகையில் சிக்கல்களுக்கு ஆளானது. பணமே பணத்தை சம்பாதிக்கணும். ஒரு கட்டம் வரைக்கும் உழைத்துத்தான் சம்பாதிக்க முடியும். பணம் மிச்சமாகின்ற போது பணமே பணத்தை சம்பாதிக்கணும் என்று எதிர்பார்த்த போது தான் ஷேர் மார்க்கெட், பிறகு முதலீடு, ஒரு பொருளை இன்னொருத்தருக்கு மாற்றி கொடுக்கின்ற போது புரோக்கரேஜ் கமிஷன், இப்படி இடைத்தரகுகள். அப்போ எந்தெந்த வகையில் இந்த சிக்கல் வருகிறது அப்படின்றத மகர்ஷி ஒரு கவியில் சொல்கிறாங்க. பணம் என்ற அரணுக்குள் பொருட்கள் வந்து பதுங்கிய பின் வெளியேறும் முறையாலே, குடவுன் சிஸ்டம். பணம் என்ற அரணுக்குள் பொருட்கள் வந்து பதுங்கிய பின் வெளியேறும் முறை ஒன்றாலே பணத்தை கொண்டே லாபம் பெருக்கி தூய்க்கும் பயனற்ற நிர்வாகம் விரிந்து போச்சு. பணத்தை கொண்டே லாபம் பெருக்கி தூய்க்கும் பயனற்ற நிர்வாகம் விரிந்து போச்சு. பணம் தீமை பயக்காமல் காக்க எங்கும் பண்டங்கள் கூட்டுறவில் தோற்றுவிப்போம். இந்த கோஆபரேட்டிவ் அப்படின்றது இன்னும் வளர விடலை. உலகத்தில், இந்தியாவில் இந்த கூட்டுறவு முறை என்பதையே வளர விடுவதே இல்லை. மக்களும் அதனுடைய பயன்பாடு, நன்மை என்னன்றதை தெரிந்து கொள்ளவில்லை. அது எப்படி சிறப்பானது பார்க்கலாம். பணம் தீமை பயக்காமல் காக்க எங்கும் பண்டங்கள் கூட்டுறவில் தோற்றுவிப்போம். பணத்தேவை நாளுக்கு நாள் குறைந்தால் பாட்டாளிக்கே சிறப்பும் உயர்வும் கிட்டும். பணத்தேவை நாளுக்கு நாள் குறைந்தால், குறையுமா? பணமே இல்லைன்னா அதான் டிஜிட்டல் கரன்சின்னு சொல்கிறாங்க. அதை ஒருத்தர் நாட்டு நன்மை நாடி கொண்டு வந்தால் உடனே மற்ற திட்டு பசங்கள்லாம் அதை எதிர்ப்பாங்க. நமக்கும் யூடியூப்பை பார்த்து, பேப்பரை பார்த்து, நமக்கு எது பிடிச்சிருக்குதோ, இல்லை நம்ம எந்த கட்சியை சார்ந்துக்கிறோமோ, அது என்ன தவறு செய்தாலும் அது நல்லது என்ற ஒரு எழுதாத அடிமைத்தனம், அடிமை சாசனம் இந்தியாவில் இருக்கிறது. நான் இந்த கட்சிக்காரன், அவன் என்ன செஞ்சாலும் அது நல்லது தான், அடுத்து என்ன நல்லது செய்தாலும் கூட அது கெட்டது தான். நான் இப்படி தான் பேசுவேன். என்ற ஒரு எழுதப்படாத அடிமை சாசனம். நான் இந்த கட்சி, நான் இந்த கட்சி, நான் இந்த கட்சி. கட்சிக்காரன் அர்த்தம், முட்டாள்னு அர்த்தம். சிந்திக்க மறுப்பவன் என்பவன் தான் ஒரு கட்சிக்கு தொண்டன். சிந்திக்க மறுக்கின்ற முட்டாள். ஸோ எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நான் இந்த கட்சி சேர்ந்தவன் சொன்னால் அவன் சிந்திக்க விரும்பாத முட்டாள்னு தான் அர்த்தம். சரி, இப்படி என்னென்ன வகையிலே பணம் உழைக்காமல் வருகிறது என்றால், நிலத்துக்கு குத்தகை, வீட்டுக்கு வாடகை, தொழிலுக்கு லாபம், வியாபாரத்துக்கு தரகு, அசலுக்கு வட்டி, அரசுக்கு வரி. இந்த 6 வகையும் பணமே பணத்தை சம்பாதிப்பது, உழைக்காமல் வந்து சேர்கின்ற பணம்.
இப்போ இது பணமே பணத்தை சம்பாதிக்கிற போது அவருடைய பெருக்கம் அதிகமாகின்ற போது ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ், ஏழை பணக்காரன், இந்த தன்மை இருக்கும் உலகத்தில். ஆனால் இன்றைக்கு இது விரிந்து கொண்டே போகிறது. பணக்காரன்னா லட்சாதிபதியா, கோடீஸ்வரனா, மில்லியனரா, பில்லியனரா, ட்ரில்லியனரா இல்லை, கோடான கோடிகள். வேடிக்கையாக பார்த்தீங்கன்னா அத்தனையும் ரூபாய் தாள்களாக மாற்றி அவனை உட்காந்து எண்ணுப்பா என்று சொல்லிட்டீங்கன்னா எண்ணி முடிக்கிறதுக்குள்ள அவன் செத்து போயிடுவான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அரசியல்வாதிகிட்டையும் இவ்வளவு சொத்து இருக்குதுங்க. அத்தனையும் நீங்கள் பணமாக மாற்றி அவனை உட்காந்து என்ன சொன்னீங்கன்னா எண்ணி முடிக்கிறதுக்குள்ளே செத்து போயிடுவான். அவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுருக்கானுங்க. இதை கண்டிக்கக்கூடிய முறையே கிடையாது, சட்டமும் கிடையாது. சும்மா பாவலை பண்ணணும். இடி ரெடும்பானுங்க, இன்கம் டேக்ஸ் ரெடும்பானுங்க, இதெல்லாம் வேடிக்கை தான். என்றைக்கு அவன் ஜெயிலில் போடுறியோ, சொத்துக்களை பிடுங்குறியோ அன்றைக்கி பார்த்துக்கலாம். எனக்கு 72 வயசாச்சு. இது வரைக்கும் எத்தனை வருஷமாக இவங்களை கவனிச்சிட்ருக்கிறேன். ஒரு அரசியல்வாதியும் தண்டிக்கப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. அவர் சொத்துக்கள் பறிமுதல் செய்ததாகவும் சரித்திரம் கிடையாதுங்க. ஏன்? பணக்காரன், அரசுவாதி, இடையில இந்த மதவாதி எல்லாம் கூட்டுக்களவாணிகள். ஒருத்தனை விட்டு கொடுக்க மாட்டான். சும்மா நமக்கு பாவலை காட்டுவோம். ஆளும் கட்சி, எதிர்கட்சி, அப்படி இப்படின்லாம். எல்லாம் உள்ளே வந்து எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லோரும் அரசியல்வாதிகள் தான், எல்லோரும் நண்பர்கள் தான், எல்லோருமே பணத்துக்காக மக்களை ஏமாற்றுபவர்கள் தான். அவ்வளோதான் ஃபார்முலா. சரி, இது எல்லாம் சேர்த்து வைக்கிறது இடமிடம் இல்லையா? ஒன்று தங்க காசு, இரண்டாவது நிலம், அதில் வீடுகள், மூன்றாவது இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஷேர் மார்க்கெட் வரும், பேங்கிங் டெபாசிட்ஸ் வரும், இது போன்ற ஐட்டம் எல்லாம் அதில் சேர்ந்து வரும். இப்போ பேங்க்கில் வந்து நார்மல் சட்டத்தின்படி என்ன கணக்குன்னு இன்கம் டேக்ஸ்காரன் யாரை கேட்டால் சொல்லிடுவாங்க. இப்படிதான் சொல்லாமல் இருக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு பேங்க் உருவாக்கணும் இல்லையா? அப்படி உலகத்தின் பெரும் திருடர்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கியது தான் ஸ்விஸ் பேங்க், கருப்பு வங்கி, பிளாக் மணி பேங்க்னு அர்த்தம். இது எல்லாம் இந்த கருப்பு பணத்துக்கு வள்ளுவர் பேர் வச்சா பாருங்க, அருமையான வார்த்தை, நன்றியில் செல்வம். இந்த பிளாக் மணி என்பதற்கு தமிழில் கருப்பு பணம் சொல்கிறாங்க. ஆனால் வள்ளுவர் சொன்ன அசல் வார்த்தை என்னன்னா நன்றியில் செல்வம், நன்றி கெட்ட பணம்ன்றார். எப்படி நன்றி கெட்ட பணமாகும்? ஒரு இடத்துல இருந்து நாம் உழைப்பை, உடல் உழைப்பையோ அறிவின் சிந்தனை உழைப்பையோ வாங்குகிறோம். அதற்கு தகுந்த ஊதியத்தை தருகின்ற போது இங்கே மிச்சம் என்று வர முடியாது. அதிகமாக ஈட்டுபவர்கள் சமுதாய கடமை, உலக கடமை ரெண்டு இருக்கு இல்லையா? தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு. அப்போ அந்த ஊர் உலகு என்னுடைய கடமை என்ன? அங்கே யாருக்கு தேவை இருக்குது? உழைக்க முடியல, குறைவாக உழைக்கிறாங்க, தகுந்த வருமானம் கிடைக்கல, பொருளாதாரத்தில் வீழ்ச்சி பெற்றிருக்கிறாங்க, ஏழைகள், வாழ தெரியாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் உதவி செய்வது என்ற பண்பாடு மலர்ச்சி பெற்றிருந்தால் இங்கே பெரும் செல்வமே சேராத. நீ கவனிச்சு பாருங்க, மற்ற நாடு நமக்கு தெரியாது. நான் இருக்கிறது தமிழ்நாடு. சென்ற டிசம்பர் மாதம் நிகழ்ந்த வெள்ளப்பெருக்கு இதுவரைக்கும் ஒவ்வொரு இயற்கை சீற்றத்திலையும்
எந்த அரசியல்வாதியாவது ₹1 எடுத்து தந்ததாக சரித்திரம் உண்டா, செய்தி உண்டா பாருங்க. மக்களுக்கு மக்களே தான் உதவி செய்துக்கிறாங்க. அந்த உதவியிலே லேபிள் ஓட்டுவான், இல்லைன்னா அது தான் வாங்கியதான் கணக்கை காட்டுவான். ஆனால் எந்த உயர்கை சீற்றத்திலாவது பொதுமக்களுக்கு அந்த தொகுதி எம்எல்ஏவோ எம்பியோ அல்லது மந்திரியோ ₹1 தந்ததாக காட்ட முடியுமா பாருங்க. அவனுக்கு இது எடுக்க மட்டுமே தெரியும், கொடுக்கவே தெரியாது. இந்த மெகா திருடனுக்கு பேர் தான் அரசியல்வாதி. அதெல்லாம் இவங்கெல்லாம் சேர்த்து உருவாக்கியது தான் சுவிஸ் பேங்க். நன்றியில் செல்வத்தை பூட்டி வைக்கின்ற ஒரு சுவிஸ் பேங்க். அங்கே யாரும் எவ்வளவு சேர்த்து வச்சாலும் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. விஞ்ஞானிகளால், வியாபாரிகளால் அனுபவப் பொருட்கள் பெருக பெருக இந்த இடைவெளி விரிந்து கொண்டே போகிறது. ஏன்னா ஒரு பொருளுக்கு என்ன விலை நமக்கு தெரியுமா? உற்பத்தி விலை என்ன, விற்பனை விலை என்ன, யாருக்காவது தெரியுமா? அது யோசிக்கிறாங்களா? உண்மையிலேயே ஒரு நியாயமான லாபம் வைத்து விற்பனை செய்து வந்தால் இப்படியா 50% டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க? ஆடி தள்ளுபடி, 50% டிஸ்கவுண்ட், 70% டிஸ்கவுண்ட் எப்படி கொடுப்பான்? கூலி இல்லை, சேதாரம் இல்லை, எடைக்கு எடை, எப்படி கொடுக்க முடியும்? ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ். பொருள் துறையில் சமநிதி என்றால் என்ன? தலைப்பினுடைய கேள்வி. பொதுத்துறையில் சமநீதி என்றால் என்ன? அருமையாக ஒரு விடை சொன்னார் கண்ணதாசன். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் இந்நாட்டில் பொது உடைமை. வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் இந்நாட்டில் பொது உடைமை. யார் சட்டத்தை ஏற்றுவாங்க? ஒன்றும் இல்லை. இப்போ சட்டப்படி இருக்கின்ற அமைப்பு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ், ட்ரஸ்ட்டு, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, பார்ட்னர்ஷிப் ஆக்டு, ப்ரைவேட் கம்பெனி, இப்படி நிறைய அமைப்புகள் இருக்குது. அதை கேட்டால் இது ஏன் சொத்து இல்லைம்பாங்க. இப்போ அரசியல்வாதிகள் ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கரில் பங்களா கட்டியிருப்பாங்க. இன்கம் டேக்ஸ் ரெடி போனால் இது ஏன் வீடு இல்லையே அப்படிம்பாங்க. யார் வீடு? இந்த கம்பெனிக்கு சொந்தமான வீடு. சரி, கம்பெனிக்கு யார் டைரக்டரு? என் பொண்டாட்டியும் என் பையனும். எப்படி சட்டம்? எப்படி நீங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணுவீங்க? எப்படி அவன் தண்டிப்பீங்க சொல்லுங்கள்? ஸோ உலகம் முழுவதும் கம்பெனிஸ் ஆக்ட் இருக்கின்ற வரைக்கும் திருட்டுத்தனத்தை தவிர்க்க முடியாது. இப்போது ரிலையன்ஸ் கம்பெனின்றோம், யாருக்கு சொந்தம்னு கேட்டால் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் சொல்லுவாங்க, பங்குதாரர்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பானிக்கு சொந்தம், அதானிக்கு சொந்தம். அப்போ அது கம்பெனியா இல்லையா? அதானி சொந்தம்னா ப்ரைவேட்டாக இருக்கணும், கம்பெனினா பங்குதாரர்களுக்கு சொந்தம்னு சொல்லணும். ஏன் சொல்கிறதில்ல? நாங்கள் தான் எதையும் யோசிக்கிறது இல்லையே. நம்ம தான் எதையும் யோசிக்கிறது இல்லையே. அப்போ எந்த அரசியல்வாதி இந்த கம்பெனிஸ் ஆக்ட் எடுப்பேன்னு சொல்கிறானோ அவனுக்கு ஓட்டு போட்டோம்னா நாட்டில் சொத்து சேர்க்க முடியாது, மாட்டிக்குவான். கொஞ்சம் திருடும்போது மாட்டிக்குவான். அப்போ எந்த அரசியல்வாதியாவது கம்பெனிஸ் ஆக்டை நான் ரத்து செய்வேன் அப்படி ஓட்டு கேட்பானா? இதுதான் எல்லா சிக்கல்களுக்கும் காரணம். பொருள் துறையில் அநீதி காரணம் இது மாதிரி சட்டங்கள். அப்போ எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் இந்நாட்டில் பொது உடைமை. இதுதான் பொருள் துறையில் சமநீதி.
அதை கொஞ்சம் ஆலங்குடி சோமு சொல்வார். இயற்கை அன்னை தந்ததெல்லாம் எல்லோருக்கும் சொந்தமடா, எனது உனது என்பதெல்லாம் இடையில் மாறும் பந்தமடான்னார். உண்மையிலேயே இதில் ஒரு கேள்வி வரலாம். சரி, இந்த கம்பெனிஸ் ஆக்ட் இதெல்லாம் எடுத்துட்டோம்னு சொன்னால் பெரிய பெரிய முதலீடுகளெல்லாம் ஒரு தனிமனிதன் செய்ய முடியுமா, 4 பேர் சேர்ந்து செய்ய முடியுமா, வளர்ச்சி எப்படி சாத்தியமாகும் என்றால் அதுதான் கூட்டுறவு முறை. கூட்டுறவு எவ்வளோ பேரும் சேர்த்துக்கலாம். அவரவங்க ஒரு பங்கு உழைப்போ அல்லது மூலதனமோ செய்யலாம். நம்ம நாட்டுக்கு பொருத்தம் நாமே நடத்தும் கூட்டு பண்ணை விவசாயம். மற்ற பாட்டுக்கு தகுந்த ஆதாயம் உண்டு, பழைய கொள்கைகளை விடுவது நியாயம். ஒத்தை குடித்தனம் 10 காணியில் உழைத்து பாடுபட முடியாது. ஒரு 10 குடித்தனம் 100 காணியில் பங்காய் உழைப்பது தான் தோது. உடுமலை நாராயண கவி என்ற ஒருத்தர் அந்த காலத்தில் எழுதின ஒரு திரைப்பாடல் இது. ஒற்றை குடித்தனம் 10 காணி. என்ன பெருசாக அதில் விவசாயம் பண்ண முடியும்? டிராக்டர் ஓட்ட முடியுமா? இல்லை, இன்றைக்கு உள்ள அட்வான்ஸ்டு டெக்னாலஜி பழம் பழுத்துருச்சான்றதை பார்த்து பறிக்கிறதுக்கு ஒரு மிஷின் வந்துச்சுங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி பெரிய பெரிய தோட்டங்களிலே அது ஒரு இடத்துல அப்படியே வரிசை நகர்ந்துக்கிட்டே போய் எவ்வளோ டிகிரி பழுத்து இருக்குது அப்படின்னு பார்க்குது. அழுகி போச்சு இல்லை அது சொத்தையாக இருக்குன்னா அதையும் பறித்து தனியாக ஒரு ட்ராக்கில் போட்டுருது. அப்போ மனிதனை விட வேகமாக செயல்படுகிறது, அற்புதமாக செயல்படுகிறது ஒரு விஞ்ஞான கருவி. ஏதோ ஒரு ஒற்றை விவசாயி இதை வாங்க முடியுமா? அப்போ 10 குடித்தனம் 100 காணியில் பங்காய் உழைப்பது தான் தோது. இது போல எல்லா துறையிலேயும் கூட்டுறவு முறையை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பொருள் துறையில் சமநிதிக்கான ஒரே வழி என்று மகிழ்ச்சி சொல்லியிருக்கிறார். சரி, இப்போ இந்த கம்பெனிஸ் ஆக்ட் எல்லாம் இயற்றப்பட்டதோட நோக்கம் என்ன? எல்லாம் இந்த திருட்டு பசங்க தான் சட்டத்தை எழுதினானுங்க. எதுக்கு எழுதினானுங்க? மக்கள் பணத்தை தனிநபர் சொத்துக்களாக்கி பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கான சட்டப்பூர்வ ஏற்பாடு அரசியலும் வியாபாரமும் கைகோர்த்து கொண்ட கூட்டுச்சதி. இதனுடைய சித்தாந்தம் என்ன என்றால், இந்த கம்பெனி மக்களுக்கு சொந்தம், கம்பெனி எனக்கு சொந்தம். ரிலையன்ஸ் கம்பெனி யாருக்கு சொந்தங்க? பங்குதாரர்கள். நிர்வாகம் யாருக்கு சொந்தம்? எனக்கு. இது எப்படி இருக்கு? இதுதான் கம்பெனி சொல்ல சித்தாந்தம். பொருள் துறையில் சமத்துவம் வர வேண்டும் என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் நகர்ப்புறங்களில் பணத்தை ஒழிக்க வேண்டும். பிசிக்கல் கரன்சியே கூடாதுங்க. எண்ணி கொடுக்கின்ற பணமே நகர்ப்புறங்களில் 100க்கு 100% தடுக்கணும். உழைப்பினிலே வாழ்ந்து வந்தால் கஷ்டமும் இல்லை, கடன்களும் இல்லை, கவலையும் இல்லை என்றார் கண்ணதாசன். அடுத்து இந்த கம்பெனிஸ் ஆக்ட், பிரைவேட் கம்பெனி, சேரிட்டிஸு, ஹிந்து அண்ட் ஃபேமிலி, இந்த சட்டங்கள் எல்லாம் ரத்து செய்துவிட்டு கூட்டுறவு முறை மட்டுமே அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஏன் அப்படின்னா, இந்த நிறுவனங்களிலே முதலீடு செய்வதற்கு மட்டும்தான் நமக்கு சுதந்திரம் உண்டு. எவ்வளோ லாபம் வந்தது, ஏன் எனக்கு பங்கு கொடுக்கலன்னு சொல்லி நீங்கள் கேட்க முடியாது. டிவிடெண்ட் சொல்கிறாங்க இல்லையா, டிவிடெண்ட் ஏன் இந்த வருஷம் கொடுக்கலன்னு ஒரு ஷேர் ஹோல்டர் கேட்க முடியுமா? உரிமை இருக்கா? இவன் தான் பணம் போட்டான், ஆனால் கேட்பது உரிமை கிடையாது. எப்படி சட்டம் பார்த்தீங்களா? திருடர்களாய் பார்த்து ஏற்படுத்தி கொண்ட ஒரு அரசியல் சாசனம். இப்படி உழைக்காமல் சம்பாதிக்கும் வழிகளை அரசியலும் வியாபாரம் விரிவுபடுத்தியதால் ஆசை வயப்பட்ட மக்கள் பலிகட ஆகிறார்கள். ஷேரில் போட்டால் லாபம் வரும் சொல்லி. அதாவது இந்தியாவில் நடந்த கொடுமை என்ன தெரியுங்களா? ஒரு காலகட்டத்தில் மன்மோகன் சிங்கும் சிதம்பரமும், அவர் பிரதம மந்திரி, ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர், தினசரி தொலைக்காட்சியில் வந்து ஷேர் மார்க்கெட் இவ்வளோ ஏறி இருக்குது, இவ்வளோ ஏறி இருக்குன்னு சொல்லி
இவங்களே ஷேர் மார்க்கெட்டை ப்ரொமோட் பண்ணினாங்க. அப்போ நான் கேட்டு என் நண்பர்கிட்ட, ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட வேலை வந்து ஷேர் மார்க்கெட்டை விளம்பரப்படுத்துறதா? இதை பிரைம் மினிஸ்டர் வேலை, ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட வேலையா? இப்போ என்னாச்சு? விட்டில் பூச்சிகள் போல, நான் வங்கியில் பணி புரிந்ததுன்னு சொல்கிறேன், எழுத படிக்க தெரியாத கிராம மக்கள் எல்லாம் வந்து நான் ஷேரில் பணம் போடணும், எழுதி கொடுங்கன்னு கேட்பாங்க. ஏம்மா இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னா, போட்ட 3 மாதத்தில் ஜாஸ்தியாகுமாமே அப்படின்றாங்க. இப்படி ஊர் மக்கள்கிட்ட இருந்த ஒட்டுமொத்த சொத்தையும் சுரண்டி எடுத்தது ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் வந்ததுங்க. அவன் செத்து போயிட்டான். அவன் மூலம் சம்பாதித்தவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. நீங்கள் நாடு அப்படின்ற சும்மா இருந்தால் போதாங்க, எங்கே என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் திருட்டுத்தனம் தான். மக்களை வளமாக நிம்மதியை வாழ விட மாட்டாங்க இந்த 3 பேரும். சும்மா பாவலாக காட்டுவானுங்க, நாங்கள் தான் உங்களை வந்து அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம், அது உங்களை சொர்க்கலோகத்தில் வைக்க போகிறோம், பொற்காலம் கொண்டு வர போகிறோம். சும்மா அதெல்லாம் கதை. ஏன்னா சுயநலவாதிகள் தான் நாங்கள் வரானுங்க. அவங்ககிட்ட எப்படி மக்கள் நலம் இருக்கும்? அவங்க என்ன காமராஜரா? எல்லாம் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் உள்ளே வர்றானுங்க. அப்போ அவன் வசதி தான் பார்ப்பான். மக்கள் நலம் என்றே பேசுவார், தம் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார்னு அழகாக சொன்னார். எனவே இது விட்டில் பூச்சி வாழ்க்கையாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வில் பிகம் டொனேஷன். இன்வெஸ்ட்மெண்ட் வில் பிகம் டொனேஷன். ஒன்றே ஒரு நாள் முதலீடு நன்கொடையாக மாறிப்போகிறது. இதெல்லாம் சீர்படுத்திவிட்டால் இந்திய பொருளாதாரம் சமத்துவத்தை நோக்கி திருப்பிவிடும். சரி, இதில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்சிஸ் இவங்க தான் நம்மளை கெடுக்கிறவனுங்க. இவ்வளவு முதலீடு பண்ண எவ்வளோ வரும், 3 மாதத்தில் 2 பங்கு ஆயிரும். இதைத்தான் நம்பி எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாலும் மீண்டும் மீண்டும் அதில் போய் விழுது. காரணம் என்னன்னு சொன்னால், இது இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 3 மாதத்தில் உங்களுக்கு வந்து 4 மடங்கு கிடைக்கும், 5 மடங்கு கிடைக்கும்னா போய் விழுந்துடுறான். ஆனால் வலுவர் என்ன சொல்கிறாருங்க, ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். இதில் பணத்தை போடுங்க, நாளைக்கு எவ்வளோ ஆயிடும் என்று சொல்லி அறிவுள்ளன்னு சொல்ல மாட்டான். அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ஸ் எல்லாமே அறிவுகட்ட பசங்க இருக்கின்ற இடம். எனவே எல்லோரும் சேர்ந்த பொதுவுடைமை என்பது கூட்டுறவு சங்கம் மட்டுமே. இப்படி விவசாயத்தில் தொடங்குகின்ற கூட்டுறவு முறை மற்ற தொழில்களுக்கும் விரிவாக்கிவிட்டால் தனிநபர் சொத்து குவிப்பு குறைந்து காலத்தால் பொதுவுடைமை தத்துவம் வந்துவிடும். மகிழ்ச்சி ஒரு கவிதை சொல்றாங்க, வீடு, தொழிற்சாலை, விளை நிலம், வியாபாரம், விஞ்ஞான இயந்திரங்கள், ஆட்சி பீடம், பாடுபடும் மக்களுக்கு பொதுவாய் ஆக பல படியில் கூட்டுறவு முறை வகுத்து நாடு வளம் பெற்று உலகத்து இணைப்பை கொண்டு நல்வாழ்வு கிட்டுவதற்கு ஏற்றவாறு ஈடு இணையற்ற ஒரு திட்டம் வேண்டும். இம்முறையே மக்களுக்கு நலம் பயக்கும். அப்போ வீடு, தொழிற்சாலை, விளைநிலம், வியாபாரம், விஞ்ஞான இயந்திரங்கள், ஆட்சி பீடம் என்ற 6ம் ஒரு சிலரிடமே குவிந்து விட்டது. இவற்றின் பயன்பாடு சாமானிய மக்களுக்கு வந்து சேரவில்லை. ஏன் என்றால், தொழிலாளியின் அடிப்படை தேவைகளுக்கு மட்டுமே ஊதியம் கிடைக்கிறது. நீங்கள் எப்படி சேலரி நிர்வாகம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க தெரியுமா? ஆரம்ப காலத்திலிருந்து இந்த வேலைக்கு இந்த சம்பளம் என்ன எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? கணவன், மனைவி, ஒரு குழந்தை, இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும்தான் சம்பளமாக நிர்ணயிக்கப்படுகிறது. அப்புறம் அறிவு திறமை கூடுகின்ற போது அதில் கொஞ்சம் சேலரி இன்க்ரீஸ் ஆகுமே தவிர அடிப்படையில் இவ்வளோதான். அது மட்டும் இல்லை, டிஏன்னு வச்சுருப்பாங்க, டேன செலவாக சொல்லி கொடுப்பானுங்க. 100 ரூபாய் விலை ஏறினா இவன் 10 ரூபா டிஏ கொடுப்பான். ரொம்ப தமாஷா இருக்கும்.
அதை வாங்கி நம்ம சந்தோஷப்பட்டுவோம். இன்னைக்கு 10 ஸ்லாப் பேருக்கு தெரியுமா இந்த குவார்ட்டரில்? இந்த எலும்பு துண்டுக்கே சந்தோஷப்படுகின்ற நடுத்தர மக்கள், இந்த எலும்பு துண்டுக்கே சந்தோஷப்பட்டு போகின்ற நடுத்தர முட்டாள்கள். இப்படி மக்கள் வாழ்க்கையிலேயும் ஒரு சிந்தனை திறம் இல்லாத ஒரு அறியாமை வேதனைக்குரிய விஷயம் இது. அதுக்கு மேலே படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை சிறுசேமிப்பு, இறப்பு, இல்லை இடையில வந்துடும் மதவாதி. இந்த சடங்கு செய்யணும், இல்லைன்னா உனக்கு பாவம் வந்துடும், கஷ்டம் வந்துடும், இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி அவர் பக்கம் நம்ம பிடிங்கிட்டே இருப்போம். இந்த சில விஷயங்களில் நம்முடைய வாழ்க்கையை அடகு போய்விட்டது. இதற்கு மேல் சிந்திக்கவோ செயல்படவோ பெரும்பாலான மக்களுக்கு துணிச்சல் இல்லை, சிந்தனை திறன் இல்லை. என்ன வேலை, அதுக்கு என்ன தகுதி தேவை, அதை எப்படி வளர்த்துக்கொள்வது யோசிச்சு பாருங்க. படிக்கிறோம் எதுக்கு? இன்ஜினியரிங் படித்தா டெக்னாலஜி வேலைக்கு போகலாம், மெடிக்கல் படித்தா மருத்துவ வேலைக்கு போகலாம், இதை படித்தா வியாபாரத்துறைக்கு போகலாம், பேங்கிங் போகலாம், இவ்வளோ சம்பளம் கிடைக்கும். இதை மட்டும்தான் நோக்கமாக வச்சுக்கிட்டு படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்களே தவிர சுயமாக என்ன கணக்குன்னு யோசிக்கிறதே கிடையாது. இதே போல் இளைஞருடைய மனநிலையும் அப்படியே தான் மாறிப்போச்சுங்க. தன்னுடைய திறமை என்ன, அதை வைத்து எப்படி நாம் சுதந்திரமாக வாழ முடியும் என்ற சிந்தனையே நம்ம இடத்துல அற்று போய்விட்டது. அப்போ என்ன, யாருக்காக படிக்கிறோம், யாருக்காக வேலை பார்க்குறோம், அவன் போகிற இழுப்பு துண்டை வாங்கி குடும்பம் நடத்துகிறோம், ஒரு நாள் செத்து போகிறோம். இத்தனை வாழ்க்கை, இதை நடத்துகிற குடும்பம். பெற்றேன் பல் பிறவி பிறருக்கே உழைத்து ஏழையானே, எல்லாருக்கும் பொருத்தம் தானே இந்த வாக்கியம். எனவே பல படித்தளங்களாக உடனே மாற்றம் வந்துடாதுங்க. நல்ல நிர்வாகத்திறமை உள்ளவங்க பொதுநல நோக்கத்தோட கூட்டுறவு அமைப்புகளை உருவாக்கி எல்லோரும் சேர்ந்து நம்பிக்கையோட, சுயநலம் இல்லாமல், திருடுத்தனம் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து உழைத்தால் மொத்த லாபம் அவங்களுக்கே கிடைக்கும். இப்போ பாருங்களேன், விவசாயம் எந்த நாட்டை எடுத்துக்கிட்டீங்க, இங்கோட பரவாயில்ல, விவசாயிகள் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. இந்தியாவில் விவசாயம் எங்கேயாவது பாருங்களேன், 10 வருஷம் விவசாயம் பார்த்தாருங்க, இன்றைக்கி கொடிசன் ஆகிட்டாருன்னு எங்கேயாவது ஒரு விவசாயம் நீங்கள் காட்ட முடியுமா? ஆனால் வியாபாரம் பண்ணுறவன் 5 வருஷத்துக்கு கொடிசன் ஆகிடுறான். விவசாயிட்டிருந்து பொருள் வாங்கி வைக்கின்ற வியாபாரிகள் கொடிசரர்கள். ஆனால் விவசாயி சாகர வரைக்கும் அவன் ஏழையாகவே தான் இருக்கிறானே தவிர அவன் கோடீஸ்வரனாக எங்கேயாவது சரித்திரம் இருக்கா? இல்லை யாராவது யோசிக்கிறோமா? நமக்கு உயிர் கொடுக்கின்ற ஒரு சக மனிதன் விவசாயி, அவன் நமக்கு விவசாயம் பண்ணி உணவை கொடுக்கலன்னா நம்ம உயிர் வாழ முடியுமா? அப்போ நமக்கு உயிர் தருகின்ற ஒரு மனிதனை, சக மனிதனை, அவன் நல்லா இருக்கணும் யாருக்காவது தோணுதா? பாருங்களேன், யாருக்காவது தோணுதா? உறவை செஞ்சிடப்போ உறவை பேரம் பேசவும் பாருங்க, எனக்கு அப்படியே அவனுக்கு கொன்னுலாம் தோணும். இவெல்லாம் இருந்தா என்ன, செத்தா என்ன? அவனே பாவம், சின்ன கிராமத்தில் அவளை ஒரு இடத்துல விவசாயம் பண்ணி காய்கறி கொண்டு வந்து சந்தையில் விற்றா, அவங்ககிட்ட போய் ஒரு ரூபா பேரம் பேசுறேன். நீ போய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பேரம் பேச முடியுமா? 10 மில்லிகிராம் எக்ஸ்ட்ரா நான் கூட காசு வாங்கிடுவான். டிஜிட்டல் வேக்ஸிகள் வச்சிருக்கிறான், 1 கிராம் கூட காசு வாங்கிடும் அந்த மிஷினை. ஆனால் இந்த விவசாயி அள்ளி கொடுக்குறான், ஐயா 1/4 கிலோவா இந்த கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க. இவங்கிட்ட போய் பேரம் பேசலாமா? வாழ்க்கையினால் சிந்தனைக்கு மேலும் மேலும் வளம் பெருகிவிட்டது. இனி ஒன்று சேர்ந்து வாழ்க்கையினை சிந்தனையால் வளப்படுத்தும் வகைகளையே ஆராய்ந்து முயற்சியோடு வாழ்க்கையிலே நிறைந்துள்ள துன்பம் போக்க வந்திருக்கும் அனுபவங்கள் அனைத்தும் சேர்த்து வாழ்க்கைக்கு மூலமாக்கிக் கொள்வோம், வாழ்ந்திடுவோம் நம் மூலம் முடிவு அறிந்து என்று மகிழ்ச்சி ஒரு கவிதை சொல்றார். இதுவரை பெற்ற வரலாற்று அனுபவங்களால்
வாழ்க்கை தரம் பொதுவாக உயர்ந்துள்ளது. அதே சமயம் நோய்களும் துன்பங்களும் சேர்ந்தே மறைந்துள்ளன. அவற்றை நீக்கும் வகையில் உலக மக்கள் ஒன்று சேர்ந்து துன்பங்களை போக்கும் வகை ஆராய்ந்து தீர்வு காண வேண்டும். கடந்த கால அனுபவம், நிகழ்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு என்ற திரிகால அறிவை கொண்டு நம்முடைய மூலத்தையும் வாழ்க்கை முடிவை உணர்ந்து வாழும் காலத்தை இனிமையாக்கி கொள்ள வேண்டும். சரி, பூமியின் வயசு எவ்வளோங்க? யாருக்கும் தெரியாது. ஆனால் நமக்கு இவ்வளவு ஏக்கர் நிலம் சொந்தம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதை கொஞ்சம் அழகுடி சோமு சொல்கிறாரு, உனக்கு முன்னே இருந்த நிலம், ஊருக்கெல்லாம் கொடுத்த நிலம், உனக்கு பின்னும் இருக்குமடா, உரிமை என்றால் சிரிக்குமடா. உனக்கு 500 ஏக்கர் சொந்தம் இல்லை, மண்ணுக்கு தான் நீ சொந்தம். இப்போ இந்த வாழ்க்கை யோசிச்சு பாருங்களேன். சராசரி லைஃப் ஸ்பேன், ஆயுள் காலம் 70 இயர்ஸ் அப்படின்னு மருத்துவத்துறை சொல்லுது. 70 வருஷம். இதில் 20 வருஷம் மாணவ பருவம் படிக்கிறதுல போயிடும். அதுக்கு மேலேயும் போகுது, 25-30 வயசு வரைக்கும் கூட படிக்கிறாங்க. மெடிக்கல், இன்ஜினியரிங்கு, போஸ்ட் கிராஜுவேஷன், பிஹெச்டியெல்லாம் போனீங்கன்னா 25-30 வயசு ஆகி போயிடுது. இப்போ வாழ்க்கை என்பது 20 கழிச்சிங்கன்னா 50 வருஷம் தாங்க. வாழ்க்கை என்பது வெறும் 50 வருஷம். இந்த 50 வருஷம் நிம்மதியாக தூங்கி, நிம்மதியாக சாப்பிட்டு, நிம்மதியாக வாழ்ந்து போக முடியவில்லை என்றால் இது என்ன வாழ்க்கைங்க? என்ன வாழ்க்கை? இந்த லட்சணத்தில் குழந்தை வேற பிறக்கலையா? இவன் அவஸ்தப்பட்டது பத்தாது, இனி நாங்கள் 4 பெற்று பெற்று அதுவும் அவஸ்தப்படணும். அது ஒரு பெருமை இவனுக்கு. உண்மையிலேயே இன்றைய சமுதாயத்தில் அறிவுள்ளவன் குழந்தை பெற்றுக்க மாட்டான். ஒரு வீடு பிளஸ் ஒரு குழந்தை ஈக்குவல் டு பல பிரச்சனைகள். இதுதான் இன்னைக்கு வாழ்க்கை. ஒரு வீடு பிளஸ் ஒரு குழந்தை ஈக்குவல் டு பல பிரச்சனைகள். எனவே சாட்டிஸ்ஃபைடு லைஃப் இஸ் மோர் வேல்யூபிள் தேன் சக்சஸ்ஃபுல் லைஃப். நாம் நிறைய வாழ்ந்தோமா, அதான் மிகப்பெரிய வெற்றி, வாழ்க்கையின் நோக்கம். மனிதனின் உடல் அமைப்பும் மதியமைப்பும் மண்ணுலக அமைப்பும் மற்றனைத்தும் ஆய்ந்து இனி வகுப்போம் ஒரு திட்டம். என்றும் எங்கும் எவருக்கும் வாழ்க்கையிலே துன்பம் நீங்க புனிதமுடன் உடல் அறிவு சக்தி எல்லாம் பொதுவாக மனித இனம் ஒன்று சேர்ந்து கனிவுடனே அவரவர்கள் தேவை தீர்க்கும் கருத்துடனே அத்திட்டம் அமைய வேண்டும். அதாவது இப்போ பர் கேபிட்டா இன்கம்னு ஒன்று இருக்குங்க. ஒவ்வொரு நாடும் அது வளங்கள் மக்கள் தொகையை வகுத்தீங்கன்னா சராசரி மனிதனுடைய வருமானம் பர் கேபிட்டா இன்கம். சரி, பர் கேபிட்டா ரிசோர்ஸஸ் எங்கேயாவது கணக்கு சொல்லியிருக்கிறாங்களா? வளர்ந்த நாடு, வளராத நாடு, எல்லா நாட்டிலையும் பர் கேபிட்டா ரிசோர்ஸஸ், ஒரு மனிதனுக்கு இவ்வளோ வளங்கள் உரிமை உள்ளது அப்படி எங்கேயாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? சொல்லுங்கள். ஏன் கண்டுபிடிக்கல என்றால் பொருள் தொழில் சமநீதி இல்லை. எல்லாரும் எல்லாமும் பெறக்கூடிய அமைப்பு சட்டம் இங்கே இல்லை. அதனால பர் கேபிட்டல் ரிசோர்ஸஸ் என்ற ஒரு சிந்தனையே இன்னும் உலகத்தில் வரவில்லை. சரி, இது எப்படி நிர்வாகம் பண்றது என்றால், உடலுக்கு உணவு 2 வேளை போதும். அப்போ விளைந்த அத்தனை உணவுப் பொருட்களையும் நீங்கள் சமமாக பகிர்ந்துட்டீங்கன்னா 820 கோடி மக்களுக்கும் 2 வேளை உணவு கேரண்டியாக கிடைக்கும். பற்றாக்குறை இல்லாதது. அதே போல ஒழுக்கத்தை பின்பற்றிவிட்டால் குற்றம் இல்லை. காவல்துறை கிடையாது, நீதித்துறை கிடையாது, வக்கீல் பிசினஸ் கிடையாது. அவங்க என்ன வேலை? போய் விவசாயம் பார், குழந்தைக்கு நல்ல வழக்கென்ற சேவை செய். திறமை மிக்க பகுத்தறிவை கொண்டு எந்த சிக்கலுக்கும் தீர்வு காண முடியும். எனவே உடலமைப்பு, மதியமைப்பு, மண்ணுலக அமைப்பு இவற்றை ஆராய்ந்து பூமி எங்கும் எக்காலத்திற்கும் ஏற்ற வகையில் புதிய ஒரு பண்பாடு,
பொருளாதாரத்தில் சமத்துவம் பெற்ற பண்பாடு. இதன் செயல்பாட்டில் களைய வேண்டியவை எவை, இதெல்லாம் நீக்கணும் அப்படின்னா, பொருள்துறைக்கு ஆதார சாதனங்கள். புவி மீது பணமுடையோருக்கு உரிமையாச்சு. பொருள் தோற்றம் செல்வந்தர் வணிகர் என்போர் பொறுப்பினிலே வந்தது. பின் உழைப்போருக்கு பொருள் தோற்ற மூலதனம் கிட்டவில்லை. பொருளுடையோருக்கு அடிமை செய்து கூலி பெற்றார். பொருள் தோற்ற விற்க சுதந்திரம் இல்லாமல் பொதுவாக உழைப்பாளர் நலிந்து விட்டார். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பொருள்துறையில் நம்ம எந்த அளவுக்கு சிக்கலை மாட்டிருக்கிறோம் அப்படின்லாம் தெரியும். இன்னும் 1 மணி நேரம் பேசுகிற அளவுக்கு பொருளாதாரத்தில் சப்ஜெக்ட் இருக்குது. மகர்ஷி நிறைய கவிகளை தந்திருக்கிறாங்க. இருந்தால் நேரம் கருதி இன்றைக்கு இதை நிறைய செய்கின்றோம். தேவைப்பட்டால் அடுத்த வாரமும் இதே தலைப்பை வைத்து கொண்டால் ஒரு முழுமையான விளக்கம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சிந்திப்போம். வாழ்க வளமுடன். வாய்ப்படுத்தினருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.